Taste the Daily. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் புயல் உருவாகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவாக உள்ள தீவிர புயலுக்கு ரெமால் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி மாலை வங்கதேசத்திற்கு அருகே புயல் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு வேதவள்ளி நம்மோடு இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, வங்கக்கடல்ல புயல் உருவாகி இருக்கு, அதன் விவரங்கள் என்ன? ராதா, இந்த ஆண்டுடைய முதல் வங்கக்கடலுக்கான புயல் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையத்தால. ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல வடகிழக்கு திசையில நகர தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறப் போகிறது. நாளை காலை, அதாவது 24ஆம் தேதி காலை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறப் போகிறது. அதனை தொடர்ந்து வடகிழக்கு திசையிலேயே நகர்ந்து இது புயலாக வலுப்பெறும். எப்போனா 25ஆம் தேதி காலை, நாளை மறுநாள் காலையில இது புயலாக வலுப்பெறும். அதனை தொடர்ந்து வடக்கு திசையில நகர்ந்து இது வங்கதேசத்திற்கு அருகே 26ஆம் தேதி மாலை தீவிர புயலாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புயலுக்கும் தீவிர புயலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, புயலை விட தீவிர புயல் அந்த காற்றுடைய வேகம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த புயலுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு 13 நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகள், இந்தியா உட்பட 13 நாடுகள் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் வைக்கப்படும். அந்த வகையில ரெமல் அப்படின்ற ஒரு பெயர் ஓமன் நாட்டினால் பரிந்துரை செய்யப்பட்ட பெயர். அந்த பெயர் தான் இந்த புயலுக்கு ரெமல் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதனால தமிழகத்திற்கு என்ன மழை வாய்ப்பு அப்படின்னா, இதனால ஒரு மறைமுகமான தாக்கம் இருக்கிறது. ஆனா மழைக்கான வாய்ப்பு கிடையாது. மழையை குறைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. ஏன்னா இது தமிழகத்தை விட்டு வங்கக்கடலிருந்து வடகிழக்கு திசையில நகர்ந்து அதற்கு பிறகு வடக்கு திசையில நகர்ந்து வங்கதேசத்திற்கு அருகே செல்ல போகிறது. அதனால இது தமிழகத்தை விட்டு விலகி செல்கிறது. அப்படிங்கிறதன் காரணமாக உள் மாவட்டங்கள்ல ஏற்கனவே பெய்து வரக்கூடிய மழையானது படிப்படியாக குறைய போகிறது. சில மாவட்டங்களுக்கு மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படின்னா, இந்த புயலானது சுற்றி இருக்கக்கூடிய கடல்ல இருந்து காற்றை ஈர்க்கும், அந்த கடற்காற்றை ஈர்க்கும். அப்படி கடற்காற்றை ஈர்க்கும் போது நமக்கு அரபிக்கடல்ல இருந்து வரக்கூடிய காற்று கேரளாவிலையும் தமிழகத்துல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இப்ப பெய்துட்டு இருக்கு இல்லையா, ஒரு மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக கடந்த 24 மணி நேரத்துல பார்த்தோம்னா வேட்டூர்ல 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு காற்றுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல படிப்படியாக குறைய போகிறது. ஏற்கனவே அதற்கான வாய்ப்பு இருந்ததையும் இந்த புயலின் காரணமாக, புயல் அப்படின்னே தமிழகத்திற்கு கனமழை வரும் கிடையாது. இந்த புயல் தமிழகத்தை விட்டு விலகி செல்வதால் இருக்கும் மழையையும் குறைத்துதான் அது செல்ல போகிறது. வங்கதேசத்திற்கு அருகே 26ஆம் தேதி மாலை கரையை கடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய மறைமுக இன்னொரு தாக்கம் என்ன அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே மாலத்தீவு, லட்சத்தீவு உள்ளிட்ட இடங்கள்ல தொடங்குவதாக அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது இல்லையா. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மேலும் வலுவடைந்து சற்று முன்னதாகவே ஏற்கனவே 31ஆம் தேதி கேரள தென் தமிழக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த புயல் தற்போது காற்றை ஈர்த்து செல்வதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று முன்னதாகவே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல
மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். அதை நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கணும். கடந்த 24 மணி நேரத்துல கடலூர் வேட்டூர்ல 20 சென்டிமீட்டர், காட்டுமயிலூர்ல 18 சென்டிமீட்டர், விழுப்புரத்துல 17 சென்டிமீட்டர், மயிலாடியில 14 சென்டிமீட்டர் அப்படின்னு பரவலாக மிக கனமழை அப்படின்றது பதிவாகி இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே மழைப்பொழிவு அப்படின்றது குறைவாதான் இருக்குது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளை விட்டு விலகி சென்று புயலாக மாறி தீவிர புயலாக மாறும் பட்சத்துல இன்னும் அந்த லேசான மிதமான மழை இருக்கு இல்லையா கடலோர மாவட்டங்கள்ல, அந்த மழைக்கான வாய்ப்பும் படிப்படியாக குறையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமை இவ்வாறு இருக்க வட மாநிலங்கள்ல ஏற்கனவே வெப்பநிலை அப்படின்றது 47, 48 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதை இன்னும் வரக்கூடிய 4 நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை கேரளா, தமிழகத்தை தொடர்ந்து வட மாநிலங்களிலும் பரவலாக தொடங்கும் பட்சத்துல இந்த வெப்பநிலை அதீத வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு இல்லையா, ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு. அதற்கான வாய்ப்பு அந்த தென்மேற்கு பருவமழை பரவலாக மற்ற இடங்கள்லையும் தொடங்கும் பட்சத்துல படிப்படியாக அந்த வெப்பநிலை குறைந்து அங்கேயும் மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. இப்பவே கேரளாவில பார்த்தோம்னா கடந்த 2 நாட்களாக அதீத கனமழை பெய்துட்டு இருக்கு. கேரளாவில சில மாவட்டங்கள், திருச்சூர் உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் அதீத கனமழை பெய்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக இருக்க போகிறது வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த புயலினால் நமக்கு மழை வாய்ப்பு குறைய போகிறது உள் மாவட்டங்கள்ல. ராதா, வங்கக்கடல்ல ரெமல் அப்படிங்கிற ஒரு புயல் உருவாகி இருக்கு. 26ஆம் தேதி இது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கனமழை குறையும் அப்படிங்கிற விவரங்களும் சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவழி. Taste the Daily.